சரி இந்த பாருங்க average of 10 numbers is 45. If one number is excluded, the average of the remaining 9 numbers வந்து 42. What is the excluded numberன்னு கேட்குறேன். 10 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 45, 9 நம்பர் வந்து 42ன்னு கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ 10 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஆவரேஜ் வந்து 45ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆவரேஜ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அது. ஓகே, இப்போ ஆல்ரெடி இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுவோம். 10 சம் வந்து என்னன்னு தெரியல, எஸ் ஈக்குவல் டு ஆவரேஜோட வேல்யூ வந்து 45ன்னு சொல்லிட்டோம். அப்போ சம்மு என்ன வரும், 10 × 45 450. இது வந்து 10 நம்பருடைய கூட்டுத்தொகை வந்து 450ன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 9 நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 9 நம்பர்ஸ்ன்னு சொல்லும் போது என்ன ஆகும், S1 இது வந்து S1 வச்சுப்போம், S2 அப்போ 9 × 42 சேம் ஃபார்மா அப்ளை பண்ணுறோம். 9 × 42 அப்போ என்ன வரும், 9 2s are 18, 1 9 4s are 36 37 378ன்னு வரும். இது வந்து S2. இப்போ இதில் 10 நம்பருடைய கூட்டுத்தொகை, இது 9 நம்பர் கூட்டுத்தொகை, இதுலேருந்து ஒரு எண் வந்து எடுத்துடுறாங்க அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். இப்போ S1 மைனஸ் S2. இப்போ 450ல் 378 போச்சுன்னா என்ன வரும், இது ஒரு 50, இதில் ஒரு 22, அப்போ என்ன வரும் 72. ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 72. இந்த விளக்கப்பட்ட எண் என்னன்னா 72. The average of 5 numbers is 12. If one number is doubled and another number is odd, find the new average ன்னு சொல்லலாம். 5 எண்களின் சராசரி 12, ஒரு எண் இரட்டிப்பாகி மற்றொரு எண் பாதியாக குறைக்கப்பட்டால் புதிய சராசரியை கண்டுபிடிங்க. சேம் அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நம்பர், ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஸோ 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்க, சம்மோட வேல்யூ தெரியாது எஸ், ஆவரேஜ் வந்து 12ன்னு கொடுத்துட்டான். அப்போ 12 5s are சம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 60. சரி, இந்த 4 நம்பர் இருக்குல்ல, இதோட ஆவரேஜ் என்ன, சராசரி 10 18 28. 28 வந்து 4ஆல் வகுத்தோம்னா 7. ஓகேவா, அப்போது வந்து ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 7 சொல்லுவாங்க. ஸோ ஆவரேஜ் எப்போவுமே வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க, சமமாக வந்து பகுந்தளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சப்போஸ் நான் வந்து இதை 7ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுங்க, எல்லாமே 7ன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 7க்கு எவ்வளோ குறைவு, 3 குறைவு. அந்த 3 வந்து எங்கேயாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இதை வந்து 7ன்னு எடுத்தால் இங்கே +3 ஆயிருக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -3 ஆயிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இங்கே 7ஐ விட எவ்வளோ குறைவு, -1, இங்கே +1. ஸோ என்னன்னா அந்த நம்பருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ வேறு மாறி இருக்கும். ஸோ இதை தான் ஆவரேஜுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 5 எண்களின் சராசரி 12 அப்படின்னா, அப்போ கூட்டுத்தொகை 60 அப்படின்னா 5 எண்ணை என்னவான்னு பிரிச்சுக்கலாம், 12 12 12 12ன்னு பிரிச்சுக்கலாமா, 12 12. ஸோ இதுதான் 5 எண். இதில் வந்து ஒரு எண் வந்து இரட்டிப்பாகிறது அப்படின்னா, ஒரு எண் இரட்டிப்பானா என்ன ஆகும், 24 மாறிடுமா. அப்போ 1 24. அப்போ இன்னொன்று என்னவா மாறுது, பாதியாக குறைக்கப்படுகிறது அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பரை பாதியாக குறைச்சா என்ன ஆகும், 12 6ஆக மாறிடும். மீதியெல்லாம் 12 தான். இப்போ இதோடைய சராசரி என்னன்னு சொல்லலாம், அது ஒரு 36, இது ஒரு 30, மொத்தம் எத்தனை வருது, 24 + 6 30, 12 3 36 66. 66 5 நம்பர் தானே வரும், 1 2 3 4 5 நம்பர், 36 30 60. ஸோ டிவைடட் பை அதே 5 நம்பர் தான். இங்கே நம்பர் எதுவுமே வந்து எடுக்கலை, என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நம்பர் வந்து இரட்டிப்பாக்கியிருக்காங்க, இன்னொன்று வந்து பாதியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன வரும், 5 1 5 5 3 15.2. அப்போது புதிய சராசரி என்னது, 13.2ன்னு சொல்லிட்டு. ஓகேவா,
ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. ஸோ ஒரு நம்பரை வந்து டபுள் ஆக்கி இன்னொரு நம்பரை வந்து பாதியாக குறைச்சதுனால என்னவா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 13.2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த சம்ம இன்னும் ஈஸியாக போடணுன்னா இந்த 12ன்னு உங்களுடைய சராசரி தெரிஞ்சிருச்சு இல்லையா? சராசரி தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதில் வந்து இரட்டிப்பாக்குறாங்கன்னா இதுவே அகைன் டபுள் ஆகிருக்கு 12. இன்னொன்று பாதி குறையுதுன்னா -6, பாதி குறைஞ்சிருக்குன்னு அப்போ 12 - 6 வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ இதுதான் வந்து புதுசாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா 6 / 5 இதோட வேல்யூ என்ன 1.2. இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ ப்ளஸ்ன்னு வரும். ஸோ இப்போ இங்கே 12க்குள்ள 1.2 ஆட் பண்ணிங்கன்னா 13.2 வரும். சேம் அதே மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. சரி, டேரெக்டாக கொஸ்டினை பார்த்தாவே ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இந்த வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ 12 இன்னொரு வாட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே 12 பாதியாக குறைஞ்சதுன்னா அந்த ஒரு 6 இந்த 12ல் கழிஞ்சிச்சுன்னா 6 தான் வரும். எத்தனை நம்பர்னா டோட்டல் 5 நம்பர். ஸோ ஈக்குவலாக 5க்கும் பிரிச்சுக்கும், அதனால தான் 5ஆல் வகுக்கிறோம். ஓகேவா? ஸோ 6 / 5 1.2 ப்ளஸ் வேல்யூன்றதுனால சப்போஸ் வந்து சில இதில் வந்து நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ அந்த டைமில் வந்து இங்கே சிம்பிள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே பாசிட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால 6 வந்து பாசிட்டிவ். இப்போ சப்போஸ் வந்து 12 18ன்னு வந்துச்சுன்னா 12 - 18 -6ன்னு வரும். ஓகேவா? -6 / 5னா -1.2, 12ல் 1.2 கழிச்சு ஆகணும். இந்த இடத்துல வந்து ப்ளஸ் வேல்யூ வரதுனால இன்க்ரீஸ் பண்ணிடும். சரி, இந்த கணக்கு 30 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பின் சராசரி வயது 12 ஆண்டுகள். ஆசிரியரின் வயதையும் சேர்த்தால் சராசரி வயது 13 ஆண்டுகள் ஆகிறது. ஆசிரியரின் வயது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 30 மாணவர்கள்னு சொல்லிட்டாங்களா? 30 மாணவர்கள் போது கூட்டுத்தொகை என்ன வரப்போகுது? 30 × 12 தான் சராசரி வயது. அப்போ என்ன 360 ஆண்டுகள் அப்படின்றது 30 மாணவர்களுடைய வயதுகளின் கூட்டுத்தொகைன்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஆசிரியருடைய வயது வந்து அதில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா 31 பேர் ஆயிடுவாங்களா? 31 பேர் ஆயிடுவாங்க. ஓகேவா? சேர்த்தால் சராசரி வந்து 13ன்னு சொல்கிறோம். ஸோ 13 ஆயிடுது. இப்போ என்ன வரும்? 31 × 13 3 1 3 3 3 9 1 1 1 1 3 1 10 1 403ன்னு வருது. ஓகேவா? ஸோ 403 ஆண்டுகள்னு சொல்லலாம். இப்போ இது 30 பேர், இங்கே பார்த்தீங்கன்னா 31 பேர். அப்போ அது என்ன கேட்குறாங்கன்னா ஆசிரியரோட வயது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தோடைய டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா என்ன வரும்? 43 ஆண்டுகள். ஸோ ஆசிரியரோட வயது பார்த்தீங்கன்னா 43. ஓகேவா? Average weight of a group of 10 people is 70 kg. If one person with a weight of 80 kg joins the group, what will be the new average ன்னு சொல்றாங்க. 10 பேர் கொண்ட குழுவின் சராசரி எடை 70 கிலோ. 80 கிலோ எடை உள்ள ஒருவர் குழுவில் சேர்ந்தால் புதிய சராசரி எடை என்னவாக இருக்கும்? சேம் அதே தான். சம் ஈக்குவல் டு 10 × 70 700 kgs. இது வந்து 10 பேருடைய மொத்த வெயிட்டோட சம்மு. இப்போ என்னன்னா புதுசாக ஒரு ஆள் சேர்றான், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா 80 கிலோ. அப்போ 80 கிலோ இதில் சேருது அப்படின்னா என்ன வரும்? 780 கிலோவாக மாறிடும். இப்போ ஆட்களோட எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆகுதா? இதில் வந்து கூடுதலாக ஒரு ஆள் ஏறினான் போது முன்னாடி 10 பேர் இருந்தாங்க, இப்போ அந்த குழுவில் என்ன 11 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ 780, இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், 11ஆல் வகுக்கணும். அப்போ என்ன 11 7 77 1 11 ஒன்று வராதா? 770 17 70 770 வந்துருச்சு. மீதி இருக்க 10 புள்ளி வச்சு 0.9. அப்போ புதிய சராசரி பார்த்தீங்கன்னா 70.9. தோராயமாக சொல்லணும்னா 70.9. ஸோ முன்னாடி வந்து 70 இருந்துச்சு, ஒரு ஆள் சேர்ந்ததுனால என்னவா மாறுது? 70.5. அந்த சேர்ற ஆளுடைய வெயிட்டை வந்து டோட்டல் வெயிட்டோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா புது சம் கிடச்சிடும். அந்த சம்மை வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ
ஒன்று கழிஞ்சாங்கன்னா கம்மியாகும், இல்லை சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 10 இதில் சேர்றாங்கன்னா 10 + 1 11. இப்போ அந்த புதிய 780 வந்து பார்த்தீங்கன்னா 11 கழிச்சிங்கன்னா 70.9 கிலோன்னு வந்து